அதிமுக ஆட்சியில் இலவச ஃபேன், மிக்சி, கிரைண்டர் வழங்கியதில் 8000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்செந்தூரில் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனை ஆதரித்து திறந்த வேனில் நின்றபடி பிரச்சாரம் செய்த மு.க.ஸ்டாலின் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத திட்டங்களை பட்டியலிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் ஓய்வெடுப்பதற்காக பலமுறை கொடநாடு சென்ற ஜெயலலிதா பொதுமக்களின் பிரச்சினைகளை தெரிந்து கொள்ள சுற்றுப்பயணம் செய்ததுண்டா என்றும் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் இலவச ஃபேன், மிக்சி, கிரைண்டர் வழங்கியதில் நடந்த ஊழல் குறித்து திமுக ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை நடத்தப்படும் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மிக்சி ஓடுறதில்லை, கிரைண்டர்ல அரிசி போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணா ஒரு சுத்து அப்படி இருந்து போகுது என்று அந்த எல்இடிவிக்கு பொதுமக்களை பெட்டி கொடுத்திருக்கிறாங்க. நாங்க ஓடாத மிக்சர், ஓடாத மிக்சி, ஃபேனு, அணைக்காத கிரைண்டர் இவற்றுக்கு அதிமுக ஆட்சி செலவழிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை எவ்வளவு கேட்டீங்கன்னா 8000 கோடி ரூபாய். நாங்க இந்த 8000 கோடி ரூபாயில ஊழல் செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை 16ஆம் தேதிக்கு பிறகு அவர்களை விசாரித்து உரிய நடவடிக்கைகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும்.